Hi guys, I'm Nirita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய 10th மேட்ச் த ஃபாலோயிங்கோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ், ஆல்கலின் பாஸ்பட்டேஸ், லிகேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஏஸில் முடிஞ்சாலே அது வந்து என்சைம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற லெசனுக்கு வரக்கு முன்னாடி நமக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். ஓகேவா? லிகேஸ், அதுக்கப்புறமேட்டு எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிகேஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னாலே உங்களுக்கு டிஎன்ஏ வந்துட்டு கட் பண்ணுவாங்க, ஒட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? லிகேஸ்னா என்னன்னா பைண்ட் பண்றது, பைண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு பைண்ட் பண்றதா லிகேஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல்கலின் பாஸ்பட்டேஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்துட்டு ஆட் ஆர் ரிமூவ் பாஸ்பேட். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்மளோட ஜீன்ஸில் வந்து பாஸ்பேட் குரூப் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த ஆல்கலின் பாஸ்பட்டேஸ் என்ன பண்ணும், ஆட் ஆர் ரிமூவ் பாஸ்பேட். எதுக்காக இது பண்ணுது அப்படின்னா, பாஸ்பேட் குரூப் வந்துட்டு எதுக்காக இது ரிமூவ் பண்ணுது அப்படின்னா, செல்ஃப் லிகேஷன், அதாவது அதுவாகவே வந்து ஒட்டிக்க கூடாது. ஓகேவா? அதுவாகவே பைண்ட் ஆகிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயம் நடக்குது. ஓகேவா? இதை யூஸ் பண்றாங்க ஆல்கலின் பாஸ்பட்டேஸை. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஜீன் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அதில் வந்து பாஸ்பேட் குரூப்லாம் இருக்கும். ஸோ டக்குன்னு வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஒட்டும் போது சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பாஸ்பேட் வந்து ஒன்றா சேர்ந்துட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஆல்கலின் பாஸ்பட்டேஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எண்டோநியூக்ளியஸஸ், இப்போ லிகேஸ்னா நான் என்ன சொன்னேன், ஒன்றா சேர்க்கும் அப்படின்னு சொன்னேன். எண்டோநியூக்ளியஸஸ் வந்து கட் பண்ணும், கட் த டிஎன்ஏ அட் மிடில் கட் பண்ணும். இதே எக்ஸோ அப்படின்னா, எக்ஸோனா எக்ஸிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் த டிஎன்ஏ அட் டெர்மினஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் சேர்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சி ஆப்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு உங்களுக்கு சி ஆப்ஷன், செகண்ட் ஒன் வந்துட்டு டி ஆப்ஷன். எண்டோநியூக்ளியஸஸ்னா கட் த டிஎன்ஏ அட் மிடில். ஆல்கலின் பாஸ்பட்டேஸ் 3 வந்து ஏ, 4 வந்துட்டு பி. 3 வந்துட்டு ஏ, 4 வந்துட்டு பி. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு டி ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா? இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு சின்ன வயசுல இந்த லிகேஸ், எண்டோநியூக்ளியஸ் வந்து மறந்துட்டே போகும். ஸோ எல்லுனா லவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பைண்ட், லவ்னாலே என்னது, ரெண்டு பேர் வந்து பைண்ட் ஆகிறது தானே. ஸோ அதனால லிகேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, எண்டோநியூக்ளியஸ் வந்து பேசிக்காவே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு வரும். ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னாலே கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சும்மா எண்டோநியூக்ளியஸ்ன்னு கொடுத்துருக்கனால ஸோ கட் த டிஎன்ஏ அட் மிடில். ஓகேவா? எக்ஸோ அப்படின்னா கட் த டிஎன்ஏ அட் டெர்மினஸ். டெர்மினஸ்ல என்னது, கடைசியில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.